வணக்கம். விரிவான செய்திகளை பார்ப்போம். பன்னீர்செல்வம் எடுத்த திமுக ஆதரவு நிலைப்பாட்டால் யாருக்கு பலன்? வரும் தேர்தலில் வெற்றி பெற்று மீண்டும் முதலமைச்சரா ஸ்டாலின் வர வேண்டும் என எம்ஜிஆர், ஜெயலலிதா ஆகிய ஆசையோடு கூறுகிறேன். என் வெள்ளிக்கிழமையன்று சட்டமன்றத்தில் உசிலம்பட்டி தொகுதி சட்டமாத ஐயப்பன் பேசினார். இந்த கருத்தை முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் வரவேற்றுள்ளார். தமிழக மக்கள் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறார்களோ அதே ஐயப்பன் செய்தியாளர் சந்திப்பில் பன்னீர்செல்வம் தெரிவித்தார். ஆனால் இந்த கருத்தால் அதிமுகவுக்கு எந்தவித பாதிப்பும் இல்லை என அக்கட்சியின் நிர்வாகிகள் கூறினர். பாகிஸ்தானில் இந்திய தேசிய கீதம் பாடிய 4 மாணவர்கள் கைது செய்யப்பட்டு தீவிர விசாரணைக்கு உள்ளாகியுள்ளனர். பல்கலைக்கழகத்திலிருந்து நான் நீக்கப்பட்ட விஷயம் எனது தந்தைக்கு தெரியாது. இது எனது தாய்க்கு மட்டுமே தெரியும். பாகிஸ்தானின் கைபர் பக்துன்க்வாவில் உள்ள லோயர்டர் மாவட்டத்தைச் சேர்ந்த முராத் கான் ஒரு வீடியோ வைரலானதைத் தொடர்ந்து பிப்ரவரி 13 அன்று பச்சா கான் பல்கலைக்கழகத்திலிருந்து நீக்கப்பட்டார். அவர் உட்பட 4 மாணவர்களை பல்கலைக்கழக நிர்வாகம் நீக்கியது. வைரலான காணொளியில் ஒரு மாணவர் இந்தியாவின் தேசிய கீதத்தை பாடுவதையும் அவருடன் பல மாணவர்கள் இணைவதையும் காண முடிகிறது. நீதிமன்ற உத்தரவுக்கு பிறகு புதிதாக 10% வரி விதித்த ட்ரம்ப் இந்தியாவுக்கு எவ்வளவு வரி? உலக நாடுகள் மீது ட்ரம்ப் விதித்த வரிகளை அமெரிக்க உச்சநீதிமன்றம் ரத்து செய்துள்ள நிலையில் புதிதாக 10% உலகளாவிய வரியை அவர் அறிமுகப்படுத்தியுள்ளார். இந்த தீர்ப்பை மோசமானது என்றும் தனது வர்த்தக கொள்கையை நிராகரித்த நீதிபதிகளை முட்டாள்கள் என்றும் குறிப்பிட்டார் ட்ரம்ப். வெள்ளிக்கிழமை வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்களிடம் பேசிய ட்ரம்ப் சட்ட போராட்டம் இல்லாமல் வரிகள் திருப்பித் தரப்பட மாட்டாது என்றும் இந்த விவகாரம் நீதிமன்றத்திலேயே பல ஆண்டுகள் இருக்கும் என்றும் தெரிவித்தார். மற்ற சட்டங்களின் மூலம் தனது வரிகளை தொடர்வதாக கூறிய ட்ரம்ப் அவை அமெரிக்காவில் முதலீடு மற்றும் உற்பத்தியை ஊக்குவித்ததாக வாதிடுகிறார். ரோபோடிக்ஸ் அமெரிக்கா சீனாவுடன் ஒப்பிடுகையில் இந்தியாவின் நிலை என்ன? இந்த போட்டியில் அமெரிக்கா மற்றும் சீனாவைச் சேர்ந்த நிறுவனங்கள் தற்போது முன்னணியில் உள்ளன. இப்பொழுது விவசாயம் முதல் மருத்துவம் மற்றும் உற்பத்தி வரை ஒவ்வொரு துறையிலும் மற்றும் ரோபோடிக்ஸ் பயன்படுத்தப்படுகின்றன. இந்தியாவிலும் இந்த துறையில் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் ஆனால் இந்தியா இன்னும் நிறைய செய்ய வேண்டியுள்ளதாகவும் நிபுணர்கள் நம்புகின்றனர். ரோபோடிக்ஸ் இந்தியாவில் இன்னும் வளர்ந்து வரும் ஒன்றாகவே கருதப்படுவதாக நிபுணர்கள் கூறுகின்றனர். கடந்த 20 ஆண்டுகளாக ரோபோடிக்ஸ் துறையில் பணியாற்றி வரும் IIIT மண்டியைச் சேர்ந்த ரோபோடிக்ஸ் பேராசிரியர் அமித் சுக்லாவின் கூற்றுப்படி இந்தியா தொழில்நுட்பத் திறனையும் திறமையையும் கொண்டிருந்தாலும் உள்கட்டமைப்பு தொடர்பான சவால்கள் இந்த துறையின் வேகத்தை கட்டுப்படுத்துகின்றன. நன்றி, வணக்கம். உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் ரியா.